Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. திருமண பக்கமெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கூலி படத்தினுடைய டாக் தான் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. அது நீங்கள் நேரில் பார்த்து எப்பா எப்படி ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டியா அப்பா அப்படின்னு ஒரு நம்பர் கேட்குறாரு. டக்குன்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தா படத்துடைய டிக்கெட் எடுத்து போடுறது, படம் ரிலீஸ் ஆக போகுது, டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் ரஜினி சார் பற்றியும் கூலி படம் பற்றியும் தான் டாக் போயிட்டே இருக்குது. முக்கியமாக கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது. டிவிலையும் அதை ஒளிபரப்புனாங்க. பலருமே அதை பார்த்து வேந்தாங்க. குறிப்பாக அதில் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணது வந்து இயக்குனர் எஸ்பி முத்துராமனுடைய ஸ்பீச். அவரும் ரஜினியும் கிட்டத்தட்ட 25 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் இயக்குனரும் இவ்வளவு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஹிட் கொடுத்ததில்லை. அந்த ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக இவங்களுடைய காம்போ இருக்குது. அந்த மேடையிலுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினார். அவ்வளவு மெமரி பவர் வச்சுட்டு இன்னும் பேசினார். அவருடைய வயது 91 வயது இப்போ. ஸோ இந்த ஒரு 91 வயதிலையும் அவர் ரஜினி சாருக்காக அந்த மேடையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் எல்லாருமே 25 படங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன படங்களை விட்டு தேட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த 25 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதலாக 1977 தான் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த திரைப்படம் தான் போனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய லீட் ரோல் கிட்டத்தட்ட சிவகுமார், ரஜினி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. படத்தினுடைய டைட்டில் கார்டு போடும்போதே சிவகுமார் சாருடைய பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு பிறகு தான் ரஜினிகாந்துடைய பேர் வரும். அதுதான் முதல்ல இவங்க எஸ்பி முத்துராமனும் ரஜினியும் சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படம். அந்த படத்துக்காக ஃபிலிம்ஃபேரில் சிறந்த இயக்குனர் அப்படின்ற விருது எஸ்பி முத்துராமனுக்கு கிடைச்சது. இது 77 ரிலீஸ் ஆகுது. திரும்ப அதே 1977 ஆடுபுலி ஆட்டம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கமலுமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்கு பிறகு 1978 பிரியா அப்படின்ற ஒரு திரைப்படம், ஸ்ரீதேவி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு தமிழ்லையும் ஷூட் பண்ணாங்க, கன்னடத்தையும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 படம் மாதிரி தான், இங்கே பக்கம் 1 இந்த பக்கம் 1 அப்படின்னு ஷூட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பிறகு 1979 ஒரு மிக முக்கியமான திரைப்படம். அதுதான் 6லிருந்து 60 வரை. இப்போ வர ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான திரைப்படம். வாழ்க்கைனா இதுதான், இதை தான் நீங்கள் கடந்து வரணும், நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் உங்களுடைய கடைசி காலம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத உணர்த்தின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 6லிருந்து 60 வரை திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த இயக்குனர் விருது எஸ்பி முத்துராமனுக்கு இந்த படத்துக்காக கிடைக்குது. கட் பண்ணால் அடுத்து 1980 அப்படியே நேர் எதிராக, ஏன்னா 6லிருந்து 60 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படமாக 1980 முரட்டுக்காலை கொடுக்குறாங்க இந்த காம்போ. முரட்டுக்காலை திரைப்படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது தெரியும். ரஜினியுடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய நடிப்பு, அந்த ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் சீன்லாம் நடிக்கிறது அப்படின்ட்டு வேறு மாதிரி பூந்து விளையாடி இருப்பார். ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக அந்த திரைப்படம் அமையுது. அடுத்து 1981 கண்டினியூஸாக இந்த காம்போ வந்து 3 படங்கள் கொடுக்குறாங்க. அதில் முதல் திரைப்படம் கழுகு திரைப்படம். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இப்போ வர 90s கிட்ஸ்க்குலாம் ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு பஸ்ஸையே வீடு மாதிரி மாற்றி அதில் அப்படியே ட்ராவல் பண்ணி போவாங்க. அது ரொம்பவும் சூப்பரான ஒரு திரைப்படம். அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கடுத்து நெற்றிக்கண் அப்படின்ற திரைப்படம். இவங்களுடைய காம்போவில் ஃபஸ்ட்டு டபுள் ஆக்ஷன் படம் இந்த படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நெற்றிக்கண் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு ஒரு ரீச்சுமே கிடச்சிது. அதுக்கப்புறம் அதே 81 ராணுவ வீரன் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவி ப்ளஸ் சிரஞ்சீவியுமே நடிச்சிருந்திருப்பார். அந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக மாறுது. கட் பண்ணால் 82 இந்த காம்போ திரும்பவும் 3 படங்கள் கொடுக்குறாங்க. போக்கிரி ராஜா, புது கவிதை, எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு இந்த காம்போ 82லையுமே 3 படங்கள் கொடுக்குறாங்க. 1983 இந்த காம்போ 2 படங்கள் பண்ணுறாங்க. ஒன்று பாயும்புலி, ராதிகா கூட சேர்ந்து பண்ணுறாங்க. 83 அதில் இன்னொரு படம் ஸ்ரீதேவி கூட சேர்ந்து அடுத்த வாரிசு அப்படின்ற திரைப்படம் பண்ணுறாங்க. கட் பண்ணால் 84 வந்து திரும்பவும் இந்த காம்போ 2 படங்கள் கொடுக்குறாங்க. அதில் முதல் திரைப்படம் நான் மகாநல்ல அப்படின்ற திரைப்படம். கட் பண்ணால் அதுக்கு அதே வருஷம் இன்னொரு திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற திரைப்படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்த், கார்த்திக், ராதிகா அப்படின்னு ஒரு நல்ல நட்சத்திர படமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக சிறந்த நடிகர் விருது, ஃபிலிம்ஃபேர் அவார்டினுடைய சிறந்த நடிகர் விருது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்குது. கட் பண்ணால் 85 ஒரே ஒரு திரைப்படம் தான். ரஜினி ரஜினியால் மறக்க முடியாத ஒரு மிக முக்கியமான திரைப்படம். அவருடைய 100வது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம். எஸ்பி முத்துராமன் காம்பினேஷனில் அந்த 100வது திரைப்படம் அமையுது. பொதுவாக பல நடிகர்களுக்குமே இப்போ வர ரஜினி ரசிகர்களுக்கும் மற்றும் நடிகர் ரஜினிக்குமே ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் 100வது படம் ஹிட் ஆகலையே அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நடிகர்களுக்கு மட்டும்தான் அது கிளிக் ஆகும். இப்போ விஜயகாந்த் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, அவருடைய 100வது திரைப்படம். அதே மாதிரி நடிகர்கள் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்களுக்குலாம் 100வது திரைப்படம் ஹிட் ஆகிருந்திருக்கு. ஆனால் நடிகர் ரஜினிக்கு 100வது படம் ஹிட் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் அவருடைய ரசிகர்களுக்கு இன்னமுமே இருக்குது. ஸோ அந்த திரைப்படம் தான் ராகவேந்திரா திரைப்படம்.
86ல் மிஸ்டர் பாரத் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இப்போ ரஜினி அவர்களோட கூலி திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்த சத்யராஜ் அவர்களும் அந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருப்பாரு. அது 86ல் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. 87ல் 2 படங்கள், ஒன்று வேலைக்காரன், இன்னொன்று மனிதன். அந்த 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்களாக அமையுது. கட் பண்ணால் 88லையுமே 2 திரைப்படங்கள். அது வந்து ஒன்று குரு சிஷ்யன், இன்னொன்று தர்மத்தின் தலைவன். இந்த 2 படத்துலையுமே ரஜினி அவர்களோட சேர்ந்து பிரபுவும் நடிச்சிருந்திருப்பாரு. தர்மத்தின் தலைவனில் நம்ம சுகாசினி மற்றும் குஷ்பு அவங்களாம் சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க. 1989ல் வந்து ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினி அவர்களோட சேர்ந்து கௌதமி, அப்புறம் ஷாலினி, நம்ம நடிகர் அஜித்தினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஷாலினி, அப்போ பேபி ஷாலினி அந்த படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. குறிப்பாக அந்த ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் போனார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு வந்து அப்போவே அனிமேஷன்லாம் கலக்கி எடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஹிட்டான ஒரு பாடல். அதுக்கு பிறகு 1990ல் வந்து அதிசய பிறவி அப்படின்ற படங்கள் பண்ணுறாங்க. இந்த படமும் வெற்றி திரைப்படமாக அமையுது. கனகா அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. கட் பண்ணால் அதிசய பிறவிக்கு பிறகு கடைசியாக பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அதுதான் எஸ்பி முத்துராமன் மற்றும் ரஜினி கூட்டணியில் வெளியான கடைசி திரைப்படம். ஸோ நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 திரைப்படம். இதில் பிரியா திரைப்படம் மட்டும் உங்களுக்கு தமிழ் அண்ட் கன்னடம் ரெண்டுலையுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 25 படங்கள் இந்த லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த படங்கள் தான் அந்த பட்டியல். இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் என்ன அப்படின்றது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய படங்களுக்கு வந்து இந்த பழைய படங்களோட டைட்டிலும் தூக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்பி முத்துராமன், ரஜினி இவங்க காம்போல வந்த படங்களுடைய பேர் தான் இப்போ புது படங்களுக்கு நம்ம வைக்கிறாங்க. நம்ம டீட்டெயிலாக கவனிச்சா கிடைக்கும். மனிதன், பாயும் புலி, நான் மகாநல்ல, வேலைக்காரன், இது மாதிரி நிறையா திரைப்படங்கள் வந்து இப்போ டைட்டிலாக வச்சுருந்துருக்காங்க. அது எல்லாமே எஸ்பி முத்துராமன் மற்றும் ரஜினி இவங்க காம்போவில் வந்த படங்களுடைய பட்டியல் தான். ஸோ எந்த ஒரு நடிகரும் இயக்குனரும் பண்ணாத ஒரு சாதனையை தான் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அது இதுக்கும் பாராட்டுக்குரிய ஒன்று. அந்த ஒரு டெடிகேஷன், அவங்களுடைய நட்பு வந்து இப்போவும் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்றது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு எவர் கிரீனான பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காம்போவில் வந்த பல திரைப்படங்கள் மற்ற மாநிலங்களில் வெளியான படங்களுடைய ரீமேக் படங்களாக தான் இருந்திருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு மற்ற மாநிலங்களில் வெளியான படங்களுடைய ரீமேக்கை தான் இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் நாம் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பட்டியலில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.